अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. தூப்புல் திருவேங்கடமுடையான் சாக்ஷாத் திருமலை ஸ்ரீனிவாசனுடைய அவதாரமாக அவதரித்த சுவாமி தேசிகனுக்கு சீரொன்று, அவருக்கு சீர்மை ஒன்று இருக்குது, அவரை விட்டு பிரியாத எப்போவுமே இருக்கிறது அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அதில் இவ்வளவுலாம் பெருமைகள், அதாவது நமக்கெல்லாம் லோகத்தாருக்கு தெரியக்கூடியதான பெருமைகள் பால்யத்தில் பாலப்பிராயத்தில் நடாதுருமாள் அனுகிரகித்தது. அதுக்கு தகுந்தபடி அவருடைய மாத்துலரான அப்புள்ளார் அவருக்கு ஞானாதிகளை உபதேசம் பண்ணி கருட மந்திரத்தையும் உபதேசம் பண்ணதுனால அந்த கருடன் சாட்சாத்காரம் பெற்றவர். கருடனால் ஹயக்ரீவ மந்திரத்தை பெற்றவர், அதனால் ஹயக்ரீவ சாட்சாத்காரம் பெற்றவர். அதுக்கு தகுந்தா போலே ஞானங்களோடு விளங்கினார். அதனால் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி அவருடைய அடியார்களான பாகவதர்கள்லாம் வேதாந்தாச்சாரியர், சர்வதந்திர சுதந்திரர், கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்லாம் விருது கொடுத்துருக்கா. இப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இவருடைய அவதாரத்தை பராங்குஷ பரகால யதிவரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பராங்குஷன் நம்மாழ்வார், இவர் விஸ்வாமித்ர கோத்திரத்தில் அவதரித்து லோகம் மொத்தம் பயன்பட போகிறார் விஸ்வாமித்திரத்தை போல அப்படின்றது விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவுது அம்பூன் தேனிளம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே அப்படின்னு அவர் விஸ்வாமித்திர கோத்திரத்தில் அவதரிக்க போகிறார்னு சூச்சிப்பிச்சார். பரகாலன் இப்படிப்பட்ட மகான் வேற யாரும் இல்லை. பொன்னமாமணியை அணியார்ந்ததோர் மின்னை சொல்லக்கூடிய திருமலை ஸ்ரீனிவாசன்தான் என்னையாவுடைய ஈசனை எம்பிரானா திருத்தன்காவில் அவதரிக்க போகிறார் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு இனமாரி மகான் வேதாந்தாச்சாரியராகவும் சர்வதந்திர சுதந்திரராகவும் கவிதார்க்கிக சிம்மமாகவும் இன்னும் பல பெருமைகளை உடையவராகவும் விளங்க போகிறார் அப்படின்னு பாஷ்யக்காரர் பவிஷ்யத்தில் ஒரு மகான் அவதரிக்க போகிறார் அப்படின்றத மறையினை காத்து இந்த மண்ணகத்தே மன்ன வைப்பவரே, திருவுடையார் என்னும் சீரியரே, காரியல் வன்மை என்னால் சொல்லனாது இக்கடலிடத்தே அப்படின்ற ரீதியிலே பாஷ்யக்காரர் ஆன மாதிரி அனுகிரகிச்சிருக்கார். பராங்குஷ பரகால யதிவரர்கள் இந்த 3 பேருக்கும் சம்பிரதாயத்தில் ஏத்தம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மாழ்வாருக்கு சொல்லலாம். அவயவ பூதர்கள் மற்ற ஆழ்வார்கள்லாம் நம்மாழ்வார் அவயவி. நம்மாழ்வார்
அவயவி அவருக்கு அவயவங்களாக மற்ற ஆழ்வார்கள்லாம் இருக்கார். அதோடு கூட நம்மாழ்வார் கலியுக பிரவர்த்தரானார் அப்படின்னு ஏத்தம் சொல்லலாம். பாஷ்யகாரருக்கு ஏற்றம் இவர் சித்தாந்த ஸ்தாபனாச்சாரியர் ஆள வந்தாரால் பிரார்த்திக்கப்பட்டு அப்படி தேவப்பெருமாளால் அனுகிரகிக்கப்பட்டவர். எம்பெருமானார் அப்படின்னு பிரசித்தியை பண்ணவர். பெருமாள் உடையவர் நீர் அப்படின்னு அனுகிரகம் பண்ணார். அப்படின்ற பெருமை உடையவர்னு அவருக்கு சொல்லலாம். ஆனால் நடுவில் பரகாலன் இருக்கார், பராங்குஷ பரகாலன். அந்த பரகாலன் 4 வேதத்தை நம்மாழ்வார் அருளினார். அதுக்கு ஆரங்கம் 6 பிரபந்தங்களை அருளினார். ஆரங்கம் போன்றதான 6 பிரபந்தங்களை அருளினார் அப்படின்னு அவருக்கு ஒரு ஏற்றம் சொல்லலாம். இன்னும் யார் யார் என்ன மாதிரியெல்லாம் ஏற்றம் கற்பிக்கிறாளோ உண்டானத்தை சொல்கிறாளோ அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் இந்த பராங்குஷ பரகால யதிவரர்கள் அப்படின்னு இருக்காளே இவ 3 பேரும் இன்றைக்கும் நம்பெருமானுடைய திருவத்தியன உற்சவத்தில் பெருமாள் பின்னால் அத்தியன உற்சவம் முடிஞ்சு எழச்சே நம்மாழ்வார், கலியன், பாஷ்யக்காரர் 3 பேர் தான் ஏழ்றார். மற்றாழ்வார்கள்லாம் அந்த திருவத்தியன உற்சவம் மண்டபத்தில் எழுந்தாலும் கூட அங்கிருந்து பெருமாள் ஸ்வஸ்தானத்துக்கு எழுந்தருளச்சே இந்த 3 பேரும் தான் வரா. அதனால் லோக விதித்தமாக இந்த 3 பேருக்கு பெருமை இருக்குது. இந்த 3 பேருக்கு பெருமை இருக்குது மற்றவர்களை காட்டிலும். இந்த 3 பேரும் தேசிகனுடைய அவதாரத்தை அப்படியே அவாவாளுடைய கிரந்தங்களில் நிலநாட்டியிருக்கா. இப்படிப்பட்ட கிரந்தங்கள்னாலே சூசிப்பிக்கப்பட்டவர்களும் அனுகிரகத்தினாலே புலஸ்தியர் அனுகிரகம் பண்ணா போலே பராசர பிரம்ம ரிஷிக்கு நடாதூர் அம்மாள் பண்ணினதும் மற்றதெல்லாம் அவருடைய முயற்சியினாலே ஏற்பட்ட பெருமைகளும். இப்படி பெருமை உள்ளவர் எப்படி இன்னும் பெருமை என்ன அவருக்கு என்ன? வேதாந்த வாரியனென்னியம்பனின்னோம் நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்னும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்னு நாடுவோமே அப்படின்னு சுவாமி தேசிகனே முனிவாகன போகன்ற ஒரு கிரந்தத்தை பண்ணி அமலநாதிபிரான் அப்படின்ற திருப்பாணாழ்வார் பிரபந்தத்துக்கு வியாக்கியானத்தை பண்ணி அதனுடைய முடிவில் எப்படி அந்த முனிவாகனர் தன்னுடைய கிரந்தத்தில் பாகவதாளுக்கு ஆட்படுறது பாகவத அடிமையை பெரிசா விளக்கினாரோ அதுபோல இவரும் அந்த பெரியோர்கள் எனக்கு இருக்கிறார்கள், நான் பெரியோம் அல்லோம் நாம் நன்னும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமே அப்படின்னு தான் பாகவதாளுக்கு அடிமைப்பட்டவனா விளங்குறேன்னு சொன்னாரே. அதாவது கூறத்தாழ்வாரை சொல்லச்சே மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்ச முக்குறும் வாங்குழியை கடக்கும் நங்கூறத்தாழ்வான். முக்குறும்பு எல்லாருக்கும் சில பெருமைகள் இருந்ததுன்னா அந்த பெருமையினாலே அவரவர்கள் கர்வம் கொள்ளுவார். நல்ல குலத்தில் உதித்தவன் குலமதம், அதுக்கப்புறம் வித்யா மதம், கல்வி கேள்விகளில் சிறந்தவன், அதுக்கப்புறம் தனமதம்,
பெரிய ஐஸ்வர்யத்தை பெற்றவன் அப்படின்னு மதத்தில் மிதப்பர்கள். மதம் ஆன மாதிரி இல்லாமல் நாம் பெரியோம் அல்லோம் நாம் நன்னும் தீதும் நமக்குரைப்பார் உளரென்று நாடுவோமே அப்படின்னு இந்த மதங்கள்லாம் இல்லாத இருந்தார். சில பேர் நினைக்கலாம் தேசிகனுக்கு முக்குறும்புன்னு சொல்லி, அதாவது ஆழ்வான சொல்லச்சே முக்குறும்புன்னு சொல்லிவிட்டு தேசிகனுக்கு எங்கே முக்குறும்பு இருக்கிறதுக்கு பிரசக்தி இல்லையே, அவருக்கு 3 தன்மைகளே இல்லையே, முதல்ல 2 தானே இருக்குதுன்னு சொல்லலாம். விஸ்வாமித்ர கோத்திரத்தில் அவதரித்தார், குலமதம் இருக்குது. புண்டரீகாட்ச யஜ்வனுடைய பௌத்திரன், அனந்த சூரியனுடைய புத்திரன் அப்படின்லாம் குலமதம் இருக்குது. வித்யாமதம் இப்படிலாம் அயக்ரீவ அனுகிரகத்தினாலாம் பெரிய இதுவானான்னு வித்யாமதம் இருக்குது, கொள்ளலாம். ஆனால் தனமதம் ஏது அப்படின்னு சொல்ல வேண்டாம். அவர் தனத்தை வெறுத்துட்டு இருந்தார், அவர்கிட்ட தனம் இல்லாமல் இல்லை. ஸ்ரீஸ்துதியில யோகாரம்பத்வரித மனசோ யுஷ்மதைகாந்தயுக்தம் தர்மம் பிராப்தும் பிரதமயே தாரயந்தே தனாயாம் தேஷாம் பூமேர்தனபதி கிருஹாத் அம்பராத் அம்புதேர்வா தாரா நிர்யாந்தியன அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் அப்படின்னு அவர் பிரார்த்திச்சா அப்படியே பிராட்டி கொட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்படி ஒரு பிரம்மச்சாரிக்கு தனத்தை பெற்று தந்தார். அதனால் அவர் இச்சிச்சாக்கா அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் அப்படியே தனம் அம்பராத்து அம்புதேர்வான்ற ரீதியில் அது ஆகாசத்துலேருந்து அப்படியே கொட்டும். ஆனால் அதெல்லாம் அவர் விரும்பலை, அது பண்ணலை. அதனால் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட இவர் இந்த மாதிரி நன்னும் தீதும் எனக்கு உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எப்போவுமே அந்த எல்லாம் தேடி நிற்கக்கூடிய தன்மையாளராக இருந்தார். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சீர்மை. இப்படி இருந்ததுனால என்ன சீர்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு உயர்ந்தவன்னு தன்னை அபிமானம் கொண்டு மற்றவர்களை தாழ்ச்சி பண்ணாது இருக்கிறது உயர்த்தியினுடைய தன்மை. இல்லைன்னா நான் உயர்ந்தவன் நினச்சான்னா அப்போவே அது அவனுக்கு தாழ்ந்தவன் ஆயிடுவான். அந்த மாதிரியான உயர்த்தியான சீர்மை பொருந்தியவர் சுவாமி தேசிகன். அவர் சொல்லிட்டாரே என்ன, இந்த மாதிரி அப்படின்றது மாத்திரம் இல்லை, பெரியோர்களும் அவரை மகான்கள்லாம் இவருடைய ஞானத்தை பார்த்து இவர் சம்பிரதாயத்துக்கு விரோதிகள்லாம் நிரசனம் பண்ணுற மாதிரி கிரந்தங்கள்லாம் பண்ண வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள்லாம் அணுகி கேட்கக்கூடிய தன்மையாளராக இருந்தார். அப்படின்னா இவர் கர்வம் கொள்ளாதவராக இருந்தால் தானே பெரியோர்கள்லாம் வந்து இது பண்ணுவார். இல்லைன்னா நம்மலாம் ஏளனமாக அவர் நினைப்பார், அவர் இது அப்படின்னு பெரியோர்கள்லாம் ஒதுங்கி இருப்பார். அப்படி இல்லாமல் பெரியோர்கள் இவரை அணுகும்படியாக இருந்தார். இவர் பெரியோர்கள் நமக்கு நல்லது கெட்டது சொல்லக்கூடிய பெரியோர்கள் இருக்கா அப்படின்ற எண்ணத்தில் உடையவராக இருந்தார். வஸ்துஸ்திதியில் பெரியோர்கள்லாம் இந்த சம்பிரதாயத்துக்கு வரக்கூடிய
பிரதிவாதிகள்னால ஏற்படக்கூடியதான பங்கங்கள்லாம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் பிரார்த்திக்கக்கூடிய நிலைமையில் இவர் இருந்தார் அப்படின்றத நாளைக்கு நாம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீனதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.